துலா ராசி அன்பர்களே, ஆனி மாதம் முதல்ல உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் 11ஆம் இடத்திற்கு வரார். 10ல் சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப 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 விசேஷமான ஒரு யோகம். அதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள், நல்ல சுப செய்திகள் சேரக்கூடிய யோகமானது இருக்கிறது. அது கல்வி சம்பந்தமாக வரலாம், திருமண சம்பந்தமாக வரலாம், வீடு மனை வாகனம்னு சொல்லக்கூடிய சொத்து சம்பந்தமாக, ஆடம்பர வசதிகள் சம்பந்தமாக உங்களுக்கு ஏற்படலாம். இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. சுக்கிரன் சொல்லக்கூடிய ஒரு ராசிக்கு அதிபதி ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால, வசதியான குடும்பத்தில் நீங்கள் பிறந்து இருந்தாலும் கூட உங்களுக்கு சுயமாக சொந்த காலில் நின்று நம்ம சாதித்து காட்டணுன்ற எண்ணமானது ஏற்படும். அப்புறம் உங்களை அழகுபடுத்திக்கணும் அப்படின்ற எண்ணமானது ஏற்படும். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்களே, அப்படியாக நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும், நல்ல ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாலும் கூட அதற்கான கம்பீரம் ஒன்று தேவைப்படும். எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் கூட அதுக்கு படிப்பு தான் ஆதாரமாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ், இந்த உலக அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஆதாரமாக இருக்கும். இருந்தாலும் அந்த பதவிக்கு வந்துட்ட பிறகு அவங்களிடத்துல பதவிக்கு முன்னாடி அவங்க இருந்ததுக்கும் வந்த பிறகும் பார்க்கும்போது ஒரு கம்பீரம்னு சொல்லக்கூடிய விஷயமானது தெரிய வரும். அதுபோல் இப்போ உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீங்க. உங்களுடைய சிகை அலங்காரம், உங்களுடைய ஆடைகள் வடிவமைப்பு போன்ற விஷயங்கள்லாம் மாற்றம் செய்வீங்க. ஆபரணங்கள் வாங்கணும்னு சொன்னால் அதற்கு தாராளமாக நீங்கள் செயல்படலாம். அதற்கான அம்சம் இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. வீடு மாற்றணும், இப்போ இருக்கக்கூடிய வீடு பிடிக்கல, வசதியாக இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு வீடு மாற்றம்னு சொல்லக்கூடிய விஷயமானது சாதகமாக இருக்கிறது. ஒரு ஊரில் பிறந்து வளர்ந்து அங்கே நீங்கள் என்னென்னவோ பண்ணி உங்களால் முன்னேற முடியலன்னு சொன்னால் வேறு இடத்துக்கு மாறணும், அப்போ தான் நமக்கு நல்லதுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. அது எப்போ செய்யணுன்ட்டு இருக்கு இல்லையா, அது இந்த மாதத்தில் நீங்கள் செய்யலாம். ஏன்னா 10ல் சுக்கிரன் இருக்கும்போது 4ஆம் இடத்தை அவர் பார்ப்பார். ரெண்டாவது அந்த சுக்கிரன் ராசிக்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதி. அப்போ வேறு ஒரு இடத்துக்கு போய் அங்கே செட்டில் ஆகிறது, அந்த யோகம் உங்களுக்கு இருக்கிறது. மிகப்பெரிய அளவிற்கு வாழ்க்கையில் பிரபல்யமானவர்கள், சாதித்தவர்கள், உயர் பதவிகளில் இருந்தவங்க, கலைத்துறையில் இருந்தவங்க, அரசியலில் இருந்தவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஊருக்கு போய் தன்னுடைய சொந்த ஊரில் இருந்து அல்லது தன்னுடைய மாநிலத்திலிருந்து வேறு ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஷைன் பண்ணியிருப்பாங்க. அங்கே தான் அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கும். சொந்தமாக இருந்த வரைக்கும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இது போல் ஒரு தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுகிறது. அதனால் இடமாற்றம் செய்யணுன்னா செய்யலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அது நல்லா போகல, அப்போ என்ன சொல்லுவாங்க எல்லாருமே அப்படின்னு சொன்னால், இதை ட்ராப் பண்ணிவிடு, விட்டுடு அப்படின்னு சொல்லுவாங்க. வேலைக்கே போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்கலாம், இடமாற்றம் செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் எங்கே பண்ணுறீங்களோ அங்கேருந்து வேறொரு இடத்திற்கு அதே பிஸ்னஸை மாற்றுனீங்கன்னு சொன்னால் அது பலனை கொடுத்துரும். நிறைய பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆகியிருக்கு நம்ம சொல்லி. அந்த விஷயத்தை இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். திருமண விஷயத்திற்கு, கல்யாணத்துக்கு பார்த்து பேசுகிறீங்க, ஓரளவுக்கு பண்ணிக்கலான்ற ஒரு முடிவில் தான் 2 வீட்டாரும் இருக்கிறீங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உங்களை மேற்கொண்டு போக விடாமல் தடுத்து இருக்குது. அப்படியே பேசாமல் விட்டுட்டிங்கன்னா இப்போ மீண்டும் பேசலாம். பேசும்போது அது திருமணத்தில் போய் முடியும் அந்த பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்கிறது. இந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. சில பேருக்கு வீடு கட்டக்கூடிய பணி பாதியில் தடையாய் நின்று போயிடும். அவங்க மீண்டும் தொடங்கிறதுக்கு ஒரு காலகட்டத்தை எதிர்பார்த்து நல்ல டைமில் ஸ்டார்ட் பண்ணால் அது கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும். அந்த பலன் இந்த மாதத்தில் இருக்குது. இதெல்லாம் ராசியாதிபதி சுக்கிரன் 10ல் இருக்கிறது, அவரோட குரு புதன் சேர்றது, அதனால் கிடைக்கிறது. 9ல் சூரியன் இருக்கார். அப்படி இருக்கும்போது என்னென்னா 11ஆம் இடத்திற்கு அதிபதி அவர். தந்தை வழியில் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள், அது சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் அதற்கான தீர்வுகளை இப்போ நீங்கள் தேடலாம். செவ்வாய் 8ல் இருக்கார். 7ஆம் இடத்துல மாதம் தொடங்கும் போது இருப்பார், அதன் பிறகு 8ஆம் இடத்திற்கு வரார். இதுதான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயமாக இருக்கிறது. செவ்வாய் 8ல் இருக்காருன்னா என்னென்னா, அவர் குடும்பம் மற்றும் கலத்திர ஸ்தானத்திற்கு அதிபதி, 2ஆம் இடம் வாக்கு ஸ்தானத்திற்கு அதிபதி, 7ஆம் இடம் மக்கள் தொடர்புக்கான அதிபதி. அதனால் உங்களுடைய பேச்சு கவனமாக இருக்கணும். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு முடிந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவியிடையே பிரச்சனை இருந்தால் இந்த மாதத்தில் அதை பெரிது பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு வெளியில் நல்ல பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே கிடைக்குது, எல்லாரும் கொண்டாடுறாங்கன்னா அப்போது நம்ம இறங்கி காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு தயாராக இருக்க மாட்டோம். அது எப்படி நமக்கு முரண்பாடாக பலன் தரும்னா, இப்போ இந்த மாதத்திற்கு வெளியில் எல்லாமே கிடச்சிரும், ஆனால் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போனீங்கன்னு சொன்னால் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இந்த மாதத்தினுடைய சாதக பாதக பலன்களை பார்த்துட்டோம். வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ராசியாதிபதி சுக்கிரன் சந்திரன் வீட்டில் இருக்கார். அப்போது ஏதாவது ஒரு புண்ணிய தீர்த்தத்துக்கு போய் ஸ்நானம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதை செய்யுங்க.
முடியலன்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிற கோவிலில் அபிஷேகம் நடக்கும்போது போய் பாருங்கள். அது எந்த சுவாமிக்கு எந்த அபிஷேகமாக வேணால் இருக்கலாம். போய் அந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். இந்த மாதம் சாதகமாக